இன்று எல்லோருக்கும் தெரியும் சிரியாவிலே ஹலப் பகுதி மிகவும் பயங்கரமான முறையில் பாதிப்புக்குள்ளாகி பயங்கரமான ஒரு இனப்படுகொலையை என்ன செய்கிறது அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த செய்திகள் இரண்டு விதமாக வந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? ஹலப் மக்கள் தான். அது யார் செய்கிறார்கள், எவர்கள் செய்கிறார்கள் என்பது இரண்டாவது அம்சம். ஆனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் ஹலப் மக்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. இதிலே அதாவது ரஷ்யாவுடைய மீடியாக்கள், அதே போல ஈரானுடைய பிரஸ் டிவி போன்ற மீடியாக்கள் சொல்லுகின்ற செய்திகள் ஒரு விதமாக இருக்கிறது. அதே போல நம்ம வளமையாக பார்க்கக்கூடிய பிபிசி, CNN, அதே போல அல் ஜசீரா, ABC இது போன்ற அந்த செய்தி ஸ்தாபனங்களுடைய செய்திகள் ஒரு மாதிரி இருப்பதையும், ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியாக்களுடைய செய்திகளை பார்க்கிற நேரத்தில் இது கடைசி செய்தி என்கின்ற அமைப்பில் நிறைய வீடியோக்களும் எழுத்துக்களும் வரக்கூடிய நிலைமை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே பொதுவாக நாங்கள் அந்த செய்திகளை பார்க்கிற நேரத்தில் என்ன பெரும்பாலும் எங்கள் உள்ளவர்கள் சொல்கிறார்கள் என்றால், பெரும்பாலும் சவுதி அரேபியாவுக்கு ஏசுறது, இதுதான் நாங்க ஹலப் விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய பெரும்பாலானவர்கள் செய்யற வேலை. என்ன செய்ய, அரசாங்கம் ஒன்றிருந்து வேலையே இல்லை அப்படி என்று நம்ம இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் ஒரு ஏசக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் எங்கள் அதிகமானவர்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ இப்ப நீங்க நினைச்சிடக்கூடாது, சரி அரபுலகத்துக்கு வக்காலத்து வாங்கத்தான் இப்ப இந்த தலைப்பை என்ன செஞ்சுக்குது, போடப்பட்டிருக்குது அப்படின்னு நினைத்து விட வேண்டாம். இன்றைக்கு நான் பேச நினைக்கக்கூடிய விஷயம், சவுதி அரேபியா சரியான முறையில் பங்களிப்பு செய்ததா, அல்லது ஏன் பங்களிப்பு செய்யவில்லை, அல்லது இந்த போருக்கு பின்னால் சவுதியுடைய லாபங்கள் இருக்கிறதா இல்லையா, அல்லது கத்தாருடைய லாபங்கள் இருக்கிறதா இல்லையா, இது போன்ற விஷயங்களை இங்கே பேச வரவில்லை. அதை பற்றி நான் இங்கே பேச வரவில்லை. அதில் எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு உண்டு. இருந்தாலும் கூட அப்படி பேசுகிற நேரத்தில் பெரும்பாலும் ஒரு முத்திரை குத்தி விடுவார்கள். என்ன முத்திரை குத்தி விடுவார்கள் என்று சொன்னால், நம்ம வெளிநாட்டில் இருப்போம் என்று சொன்னால், இங்கே இல்லாம சொந்த ஊர்ல இருப்போம் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க என்று சொன்னால், வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறது அப்படின்னு சொல்லுவார்கள். இங்க இருந்தோம் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்கி என்ன செய்யறாங்க, பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நான் அதை பற்றி பேசவில்லை. அதை பற்றி இங்கே அவர்கள் சரியாக நடக்கிறார்களா, பிழையா, ஏன் உதவி செய்யவில்லை, அந்த நியாயங்கள் அவநியாயங்கள் எதையும் நான் இங்கே பேச வரவில்லை. ஆனால் மிக ஒரு கவலையான ஒரு விஷயம் நாம் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். அரபு நாடுகள் சம்பந்தமான குறைகள் பேசக்கூடிய, விமர்சனங்கள் பேசக்கூடிய சஞ்சிகைகள், அமைப்புகள், தனிப்பட்ட நபர்கள், அதுவும் சவுதி அரேபியாவில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வெளியே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த நேரத்தில் உண்மையிலேயே நேர்மையானவர்களாக இருந்தால் இன்னொன்றையும் சேர்த்து பேச வேண்டும். அதை பேசுவதில்லை என்பதுதான் இதுல ஏதோ இருக்கிறது என்ற கேள்வியை என்ன செய்கிறது, வலுப்படுத்துகிறது. என்ன பேச வேண்டும்? அரபு நாடுகளுடைய பங்களிப்பு இல்லை இந்த ஹலப் பிரச்சனையில், இவர்கள் எந்த விதமான உதவி கரமும் நீட்டுகிறார்கள் இல்லை, மக்கள் படுகொலையிலேயே இருக்கிறார்கள், பெரியோர் எஜெண்டா இவர்களுக்கு பின்னால் இருக்கிறது, இது அமெரிக்கா ரஷ்யாவுடைய எஜெண்டா தான், இது போன்றவைகள் எல்லாம் பேசக்கூடியவர்கள் உண்மையிலேயே அவர்கள் பக்கம் அவர்கள் நியாயம் இருக்கிறது கருதினால், அவர்கள் உண்மையிலே நியாயமானவர்களாக இருந்தால் இன்னொன்றையும் சேர்த்து பேச வேண்டும். ஆனால் அவர்கள் பேசுவதை காண முடியவில்லை. எந்த அளவுக்கெல்லாம் கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ, எந்த அளவுக்கெல்லாம் தரந்தாழ்த்தி பேச முடியுமோ, யூத கைக்கூலிகள் என்று சொல்ல முடியுமோ, இன்னும் என்னென்னதெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் இன்னொரு அம்சத்தை பேச வேண்டும். அது என்ன ஒரு அம்சம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெளிவாக தெரியும், இன்று சிரியாவிலே பஷார் அல் அசதுக்கு ஆதரவாக களம் இறங்கக்கூடிய ஒரு நாடு ஈரான். பஷார் அல் அசதுக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான். அதை நான் சொல்லித்தான் அவர்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பகிரங்கமாக, தெளிவாக, குறிப்பாக இந்த 2 நாளைக்கு முன்னால் கூட ஹசன் ரௌஹானி அவர்கள், அதாவது ஈரான் ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய படை அங்கே இருப்பதும் பொருளாதார ரீதியாகவும் இன்னும் அதாவது படை ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் முழு உதவியும் நாங்கள் வழங்க என்ன செய்கிறோம், காத்துக் கொண்டிருக்கிறோம், வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று தெளிவாக அறிவித்த அறிவிப்புகள் எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் நேர்மையானவர்கள் ஆக அவர்கள் இருந்தால் 2 நாட்டையும் சேர்த்து ஏச வேண்டும். எந்த நாட்டையும் சேர்த்து? ஈரானையும் சேர்த்து. ஈரான் என்ன ரஷ்யாவின் அடிவருடி
அமெரிக்கா அடிவர் இல்லையே. அமெரிக்காவுக்கு அடிவரடியாக இருக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் எங்கேயா குர்ஆன் ஹதீஸிக்கா இல்ல. முஸ்லிம் அல்லாமல் இருக்கக்கூடிய மோசமான எல்லா வல்லரசுக்கும் என்ன செய்யக்கூடாது, அடிவரடியா இருக்கக்கூடாது. அப்ப ரஷ்யாவுடைய அடிவரடி அப்படின்ற ஒரு வாசகத்தை நீங்க எங்கேயாவது காண முடிகிறதா என்றால் இல்லை. அவங்க அப்படி பேசுறத பார்க்க முடியவில்லை. ஈரானும் சிரியாவும் சேர்ந்து இப்படி முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கொடுமையை அரங்கேற்றுகிறதே என்ற வசனத்தை என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நாடாக ஈரான் இருக்கிறது காண முடியவில்லை. அதை பற்றி எந்த எழுத்தையும் காண முடியவில்லை. என்ன எழுதுகிறார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா சவுதி, அமெரிக்கா கத்தார், எல்லாரும் மிஞ்சி போனா ரஷ்யா என்ன செய்யறது, எடுத்துக்கொள்றது. ஈரானை பற்றி எந்த பேச்சும் என்ன செய்வதில்லை, எழுத்துக்கள் வருவதில்லை, விமர்சனங்கள் வருவதில்லை, எதுவும் வருவதில்லை. பார்க்கும் இது எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னா இங்க மட்டுமல்ல, அதாவது நேரடியாக களமிறங்கி போராடி கொண்டிருக்க கூடியதை கண்டும் அவங்க அந்த வார்த்தையை பேசுவதற்கு தயாராக இல்லை. யமன் மக்கள் பாதிக்கப்பட்ட நேரம், ஹூதியின்களுடைய அந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்ட நேரம் களம் இறங்கிச்சது சவுதி அரேபியா. அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா, எல்லாம் அரசியல் லாபம். களம் இறங்கினாலும் பிரச்சனை, இறங்காட்டியும் பிரச்சனை. அங்கேயே அரசியல் லாபம் என்று சொன்னாங்கன்னா யமனுடைய அந்த புரட்சிக்கு பின்னால இருந்தவர்களே யார், ஈரானியர்கள், ஹூசியூன்கள் என்பவர்கள் ஜெய்தியாக்கல்ல இருந்து யாரெல்லாம் ஷியாக்களுடைய வெறி பிடித்த ஒரு பிரிவாக மாற்றப்பட்டவர்கள் தான் ஹூசியூன்கள். அப்ப அதுக்கு பின்னால ஈரான் இருந்தது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம். அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள், படுகொலை செய்கிறார்கள். இந்த ஆயுத பிசினஸுக்கான ஒரு இதுதான் இங்க என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று அங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய வார்த்தை என்ன செய்யல, காணவில்லை. அதை பற்றி எந்த பேச்சுக்களும் பேசப்படவில்லை. அப்படி என்று சொன்னால் இவ்வளவு மினால என்ன செய்து, மினாவிலே அந்த ஒரு கிட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தார்கள். இந்த தடவை ஹஜ்ஜில போன ஹஜ்ஜில இறந்தார்கள். இறந்த நேரத்திலே அவங்க ஒரு கிளிப்பை தூக்கி போட்டாங்க. என்னன்னு சொன்னால் ஈரான்ல ஒரு மினிஸ்டர், ஒரு வசீர் வார நேரத்தில் அந்த இடத்தை பிளாக் பண்ணினதாகவும் அதனால சன நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதனால இறந்ததாகவும் போட்டாங்க. உடனே அதை மீடியாக்கள் எல்லாம் பரத்தி எல்லாம் செய்தவர்கள் அந்த நேரத்தில் மினால நடந்த அந்த சம்பவத்தை பற்றி ஹசன் ரௌஹானி, ஹாமினி, அதாவது அவங்களுடைய புரட்சி தலைவர்கள் வரிசையில் வர ஹாமினி, இவர்கள்லாம் ஒரு பேச்சு பேசினாங்க. என்ன பேசினாங்க சொன்னால், சவுதி அரேபியாவுக்கு நிர்வாகம் செய்ய தெரியல, எங்கள்கிட்ட தாங்க, இந்த படுகொலை என்ன செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் முழுமையா பேசினாங்க. சவுதி குற்றஞ்சாட்டு, நீங்க தான் பின்னால் என்ன செய்றீங்க, இதுல இருக்கிறீங்க அப்படின்னு குற்றஞ்சாட்டு. அந்த நேரத்தில் கூட என்ன பரத்தி விட்டாங்க அப்படி என்று சொன்னால், நான் சொல்ல சவுதி காரணமா இல்லையான்றதை நீங்க பேசுவாங்க, அதை விட்டுருங்க. சரி, சவுதியே காரணம், சவுதி திட்டமிட்டு, அதாவது மன்னர் அவர்கள் தனது மகனுக்கு என்ன செய்ய போறாரு, அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் திருப்பி கொடுப்பதற்காக வேண்டி ஒரு பின் லாடன் குரூப்ல ஒரு அவதூறு ஏற்படுத்துவதற்கு தான் இதை செய்தார்கள் எல்லாம் திட்டமிட்டு விட்டாங்க. அது பகுதி, அது சரியா பிள்ளை என்பதில் இரண்டாவது. அந்த நேரத்தில் கூட ஈரான் என்னென்ன வசனங்கள் பேசுது என்பதை பற்றி யாரும் என்ன செய்யல, அவதானித்துக் கொள்ளவில்லை. அதே கால பகுதியில் ஐநால யுஎன்ஓல மீட்டிங் நடக்கிற நேரத்தில் சிரியாவுக்கு ஆதரவாக பகிரங்கமாக ஹசன் ரௌஹானி, அசத் அல் பஷாருக்கு என்னது, நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம், அவர் இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. இங்கிருந்து போன வெளிகார அமைச்சர் அவர் நீக்கப்பட வேண்டும் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அதெல்லாம் ஒரு நாடகம். யாரு, சவுதி அப்படி சொல்றது நாடகம் வச்சுக்கொள்வோம். இவன் சொன்னதுக்கு என்ன விளக்கம், யாரு, பகிரங்கமா யுஎன்னோட இது போகலாம், அடுத்த நிமிஷமே பார்க்கலாமா இல்ல, நம்மளுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த நிமிடம் கூட யாரும் அதை பத்தி பேசவில்லை. அப்ப இது என்ன, நான் சொல்ல வர்ற செய்தியை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுல சவுதி அரேபியாவோ அரபு நாடுகள் சம்பந்தமான லாப நஷ்டங்கள், அவர்களுடைய எஜெண்டா, அவர்களது பின்னணி, இதை பற்றி நம்ம என்ன செய்யல, பேசவே இல்லை. அது எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களுக்கு தேவையில்லை. ஈரான் இதில் நேரடியாக தலையிடுவது நிச்சயம் இல்லையா, நிச்சயமான செய்தி. இதை பற்றி நையாண்டி பண்ணுகின்றவர்கள், நக்கல் அடிப்பவர்கள், மோசமாக பேசுகின்றவர்கள் எல்லாம் ஏன் இது பற்றி பேசுகின்றார்கள் இல்லை, இது பெரிய ஒரு கேள்வி. காரணமும் தெரியும், இது பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். நீங்க பேசி பாருங்க பாவம், அது சம்பந்தமா பேச மாட்டான். விமர்சிச்சால் அரபு நாடுகளை விமர்சிப்பது, இல்லை என்றால் மௌனமாக இருப்பது. பாராட்டண்டா மட்டும் ஈரான் என்ன செஞ்சுக்கிறது, இரும்பு மனிதர் என்றது அகமது நஜாத்திய, சரியா, எப்படி இரும்பு மனிதர் என்றது இல்லைன்னு சொன்னா ஒன்னும் சொல்லாம இருந்துடுறது. இந்த நிலைமையை
நீங்கள் எமக்கிடையிலே வரக்கூடிய எல்லா இஸ்லாமிய சஞ்சி என்று வரக்கூடிய எல்லா இயக்கத்துடைய சஞ்சிகையில இந்த போக்க நீங்க காணலாம். குர்ஆன் சுன்னா அடிப்படையாக இயங்கக்கூடிய அமைப்புகளுடைய சஞ்சிகைகளில் தவிர்த்து மற்ற எதை எடுத்து அவர்கள் சூஃபியாக்களாக இருக்கலாம், அல்லது ஜமாத்தே இஸ்லாமியாக இருக்கலாம், அல்லது இஹ்வானுல் முஸ்லிம்களை சார்ந்த முகாம்களாக இருக்கலாம், எல்லோரும் சஞ்சிகையில் இப்படி அணுகுவதை நீங்கள் பார்க்கலாம். நான் இங்க சொல்லல, இங்க சவுதியை பாராட்டுங்க, கத்தாரை பாராட்டுங்க, அரபு நாடுகளை பாராட்டுங்க, அவங்கள நீங்க எதுவும் சொல்ல வேணாம், அவங்களுக்கு ஒரு எஜெண்டா இருக்கின்ற வச்சுக்கணும். பிரச்சனை ஈரான் நேரடியாக இது போன்ற இடங்களில் இறங்கி இது போன்ற வேலைகளை செய்வது நிச்சயமா நிச்சயம் இல்லையா, அல்லது தெளிவாக சொல்ல வேண்டும், ஈரானை பாராட்டுகிறோம், ஈரானை சிரியாவில் அவர்களது பங்களிப்பை நாங்கள் பாராட்டுகிறோம், தீவிரவாதிகளுக்கு எதிராக அவர்களது இதனை பாராட்டுகிறோம், அப்படி என்றாவது சொல்லணுமா இல்லையா? அதுவும் இல்லை. அப்ப என்ன 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 அடிப்படையில் இவர்கள் பேசுகிறார்கள் என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி அன்புள்ள சகோதரர்கள் நம்ம சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம்.